குட்டீஸ், நான் உங்கள் மினி. வெல்கம் டு மினி பிடிஓஸ் ஆர்மி OT7 சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சியோட எபிசோட் 15. மற்ற 14 எபிசோட் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துங்க. எபிசோட் 17 தான் ஃபைனல் பார்ட். ஸோ இன்னும் 2 பார்ட் தான் இருக்குது. ஸோ இந்த எபிசோட் பார்த்துட்டு எப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகே நான் மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க. இது ஜஸ்ட் இமேஜினேஷன் ஸ்டோரி. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மேலே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக்கே பண்ணிடுங்க. ஓகே வாங்க டைரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் என்ன பார்த்தோம்னா, வி உங்களை அப்படியே தூக்கி கவுண்டர் டாப்பில் உட்காச்சிருப்பான். வி அப்படியே உங்களை கிஸ் பண்ணுற மாதிரி வரான். நீங்கள் டக்குன்னு வியோட முகத்தில் உங்கள் ஹேண்டை வச்சிட்டீங்க. டைம் ஆச்சு, பார்த்துக்கலாம். என்ன பார்த்துக்கலாம், மார்னிங்கே வா. ஹே ஒயன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் அப்படியே உங்கள் காலை தூக்கி வியோட செஸ்ஸில் வைக்கிறீங்க. வி அப்படியே குனிஞ்சு உங்கள் காலை பார்க்குறான். அப்படியே உங்கள் காலை வச்சு தள்ளுறீங்க. அவங்கள பார்த்துட்டு என்னடி பண்ணுற, நவுறு மேன். வி சரின்னு சொல்லிட்டு நீங்கள் உதைக்க நவுறா. நீங்கள் நல்லா நோற்றி வச்சிட்டீங்க. ஜங்கன்னு கீழே குதிக்கிறீங்க. ஏய் அடி எதோ பற்ற போகுது. சங்கு பொங்குன்னு குதிக்காதடி, காலில் அடிபட்டுரும். ஐயோ டாக்டரு, இங்கேருந்து இங்கே குதிச்சாலும் அடிப்படாது. உன்னை வச்சுட்டு ஆனால் சமடா பசிக்குதுடா. சரி அப்படின்னு சொல்லிட்டு வி திருப்பி அடுப்பு ஆன் பண்ணி மீதத்தை ஃபுல்லாக குக் பண்ணி முடிக்கிறான். அப்பா ரெடி ஆச்சு, வா சாப்பிட்லாம். வி உங்களை பார்க்குறான். அவள் ஃபுல்லாக சமைச்சிட்டு பார்க்குறான். ஆனால் நீங்கள் என்னமோ நீங்களே சமைச்ச மாதிரி ரியாக்ஷன் கொடுக்குறீங்க. சீரியஸ்டே உட்காரான். நீங்கள் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொண்டு வந்து வைக்கிறீங்க. அப்பா இதுக்கே வேர்க்குதே, டயர்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபேஸ் தொடச்சிட்ருக்கீங்க. வி உங்களை பார்த்துட்டு சாப்பிட்லாம். நீ சாப்பிடு வாடி, அப்புறம் பரிமாற வேணாமா, அப்படியே உட்காருடா அப்படின்னு சொல்லிட்டு வி எந்திரிச்சிருப்பான். அப்படியே அமைக்கி உட்கார வச்சுட்டு அந்த சாப்பாடு எடுத்து அவனுக்கு போட்டுட்ருக்கீங்க. வேணுமா நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீ சாப்பாடு போட்டுட்ருக்கீங்க. வி உங்களை பார்த்துட்டே இருக்கான். பக்காவாக பரிமாறிட்டு அப்படி சொல்லிட்டு வி பார்க்க நீங்கள் போய்ட்டு சண்டை நின்றுட்டுருக்கீங்க. சாப்பிட்லையா, நீ சாப்பிட்டுட்டு போ, பொறுமையாக சாப்பிட்டுக்கிறேன். வா எங்கே வா, வாடி. எப்போடா சாப்பிட்ற டைம் ஆகுது, வான்னு சொன்னேன். முடியாது பொய்யன், வர முடியாதுடா. வி உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிற. நீங்கள் இப்போ போய் வியோட லேப்பில் உட்காந்துட்டீங்க. ஏன்டா இப்படி பண்ணுற, ஆக்காட்டு நீ சாப்பிடு. ஆக்காட்டுடி சரின்னு சொல்லிட்டு நீங்களும் ஆக்காட்டுருக்கீங்க. வி உங்களுக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்ருக்கான். நீங்கள் இப்போ லேப்லேயே தான் உட்காந்துருக்கீங்க. நீங்கள் சும்மா அவனை தான் வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஒரு வழியாக சாப்பிட்டு முடிச்சிட்டான். ஓகேவா. வி இப்போ எந்திரிச்சிட்டு வாசல் நின்றுட்டுருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு தனியாக விட்டுட்டு போறியா, கதை பிடிச்சிட்டு கையை ஆட்டிகிட்டே கேட்குறீங்க. வி அப்படியே உங்கள் கையை ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு, சரி வீட்டுக்குள்ளே வரவா. போப்பா, வீட்டுக்குள்ளெல்லாம் வர வேணாம். போப்பா. சரி ஆஃப்டர்நூன் வீட்டுக்கு வரேன். குக்லாம் பண்ணாதடி. நான் குக் பண்ணாட்டே அப்புறம் நீ என்னத்தை சாப்பிடுவேன். வி உங்களை பார்த்துட்டு ஒன்று தான் சாப்பிடுவேன். சாப்பிட நான் என்னடா உனக்கு. ஒன்றுதான். அச்சே இந்த பையன் ரொம்ப ரொமான்டிக்காக இருக்கானே. அட கடவுளே. வி உங்களை பார்த்து சிரிச்சிட்டேன். கடவுளுக்கு என்ன வச்சுருக்க, அதை புருஷனுக்கு என்ன வச்சுருக்க, ஒன்று வச்சுருக்கா கிளம்புடா அப்படின்னு சொல்லிட்டு வியை தள்ளுறீங்க. வி சிரிச்சிட்டு உள்ள வர பார்க்குறான். போடா 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 அப்படி சொல்லிட்டு கதவை சாத்துறீங்க. வி சிரிச்சின்னு போகிறேன். அப்படி சொல்லாத, அப்புறம் போயிட்டு வரேன்னு சொல்லு. சரி போயிட்டு வரேன். புருஷா. வி படிக்கட்டுலேருந்து இறங்கியிருப்பான். அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறான். ஒரு ஹக். வி உங்களை டைட்டாக ஹக் பண்ணியிருப்பான். நீங்கள் நான் ஹக் பண்ணிட்டோம், உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுவேனே. சரி வீட்டுக்குள்ளே போகலாமா. போ. அப்படி என்னடி தெரியலையே, அவ்வளோ லவ் பண்ணுற போல. என் புருஷனை விட்டு ஒரு அடி நாங்கள் தானே இந்த மனசு படப்பட அடிக்குது. இங்கே அப்படின்னு சொல்லிட்டு வி ஹேண்டை வைக்கிறான். டே அப்படி சொல்லிட்டு கையை எடுக்கிறேன். வி கையை எடுக்கவே இல்லை, சிரிச்சிட்டே வைக்கிறான். சொல்லு எங்கேயா. அங்கே தான் டப்புன்னு அடிக்குதான். ஆமாம் அடிக்குது அப்படி சொல்லிட்டு வி லைட்டாக ப்ரெஸ் பண்ணுறான். பொறுக்கி எடுத்துட்டு டக்குன்னு வி கையை எடுத்துவிட்டீங்க. வி சிரிச்சிட்டே அவங்கள பார்த்துட்டு போகணுமாடி, போடா காலையிலேருந்து. ஐயோ அத்தலைன்னா அன்றைக்கி நிலமை ரொம்ப கஷ்டம் போல். வி உங்களை பார்த்துட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணுறான். ஆமாம் அத்தை இருந்தால் இவ்வளோ சேட்டையெல்லாம் செய்ய மாட்டே, இப்போ பொங்குறியே. அதை சொன்னேன். ஓகே
ம் எனக்கு இப்போ டைமில் ஒரு பாட்டு தோணுது. அச்சச்சோ! போடா பாட்டு கச்சேரிலாம் நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வேய பிடிச்சி தள்ளுறீங்க. வேயும் அதுக்கப்புறம் சிரிச்சிட்டே கிளம்பியிருப்பான். நீங்களும் வீட்டுக்குள்ளே வரீங்க. உங்களுக்கு அவ்வளோ ப்ளஷ்ஷு. காலையிலேருந்து பண்ணதெல்லாம் நினச்சி நினச்சி சிரிக்கிறீங்க. உங்கள் வயிறு அவ்வளோதான் ரொம்ப வலிக்குது. அம்மா வலிக்குது அப்படி சொல்லிட்டு அப்படியே வயிறை பிடிச்சிட்டு உட்காந்துட்டீங்க. பயங்கரமாக வலிக்குது. அதுக்கப்புறம் போய் சோஃபாவில் அமைதியாக உட்காந்துருப்பீங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் குளிச்சுட்டு வந்து பார்க்குறீங்க. உங்களுக்கு ரொம்ப முடியல. உங்களுக்கு அவ்வளோ வலிக்குது. வீக்கு கால் பண்ணிடலாமான்னு தோணுது. அந்தளவுக்கு வலிக்குது. ஹாஸ்பிட்டல் வேறு போயிருக்கோம். சரி விட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு போய் சோஃபாவில் அமைதியாக கீழே உட்காந்துட்டிங்க. உங்களால் சுத்தமாக முடியல. ரொம்ப வலிக்குது. ரெகுலரோட இந்த டைம் உங்களுக்கு ரொம்ப பெயின் இருக்க மாதிரி இருக்குது. ஏன் இவ்வளோ வலிக்குதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை கஷ்டப்பட்டு எடுத்து வீக்கு கால் பண்ணிட்டீங்க. தேங்கா சொல்லுடி என்னடியாச்சு? ஐனியா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்கு. ரொம்ப வலிக்குதுடா. என்னாச்சு? என்ன கீழே எது விழுந்துட்டியா? எல்லாம் வயிறு தான் ரெகுலரை விட ரொம்ப வலிக்குதுடா. வந்துட்டு சரி நான் வரேன். வேணாம், நீ ஏதாச்சும் டேப்லெட் மட்டும் நான் டிரைவர் அனுப்பிடுற கொடுத்துட்றியா? இல்லை நான் வரேன். இல்லை பேஷண்ட் பாரு. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிட்டாங்க. உங்களுக்கு அழுகியாக வருது. ரொம்ப வலிக்குது. வேகமாக வீட்டுக்கு வந்திருப்பான். நீங்கள் பார்த்துட்டு ஆண்டியா அப்படின்றீங்க. சோஃபாவில் ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி படுத்துருக்கீங்க. காலையில் அவன் போனப்போ அவ்வளோ எனர்ஜியாக சிரிச்சிட்டு பாய் லவ் யூலாம் சொன்னவன். இப்போ அந்த எனர்ஜியெல்லாம் இல்லாமல் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு நிமிஷம் உங்களை பார்த்துட்டு பதட்டமாயிடுச்சு. வேகமாக அவன்கிட்ட வரான். ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அவ்வளோ இதாக டேவை பார்க்குறீங்க. டேக்கு அழுகையாக வருது. உங்கள் கையை பிடிச்சிட்டு சரி ஒன்றும் இல்லை இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஸ்டொமக்கில் கையெல்லாம் வச்சு பார்த்துட்டு என்ன சாப்பிட்டேன், ஏன் இவ்வளோ வலி எடுத்துச்சு? எங்கிட்டே பார்த்துட்டு நார்மல் தான். பீரியட்ஸா? பீரியட்ஸ் தான். ரொம்ப வலிக்குதா? ரொம்ப பொதுவாக கம்மியாக தாண்டா வலிக்கும். கம்மியான்னு சொல்ல முடியாது. ஆனால் அம்மா அம்மா என்னச்சு அப்படின்னு சொல்லிட்டு வீக்கு பதட்டமாதும் கையை பிடிக்கிறானுங்க. ஒன்றும் இல்லை அம்மா அப்பா ரொம்ப வலிக்குதுடா சுத்தமாக இல்லை சாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மூச்செல்லாம் வாங்கிட்டு பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஹாஸ்பிட்டலா அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச பார்க்கணுமே. உங்கள் மூஞ்சில் ஈயாடலை அப்படி பார்க்குறீங்க. என்னடி அவன் வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி படுத்துக்கிட்டீங்க. ரொம்ப வலிக்குதுடா. எவ்வளோ வலிச்சாலும் நான் தாங்குவேன். ஐ எம் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறீங்க. சுத்தமாக முள்ள திருப்பி தொம்முன்னு விழுந்துட்டு நான் வீக்கால் தான். ஆனால் ஹாஸ்பிட்டல் வேணாம். அப்போ என்ன பண்ணலான் இருக்கோம்? நீங்கள் பார்த்துட்டு சரி சிரிக்கிறீங்க. இவங்க பார்த்து என்ன அப்படின்றா. நீங்கள் ஃபேஸை பிடிச்சிட்டு கூடயே இருக்கியா? நான் இருக்கேன். இப்போ என்ன பண்ணலான்ற இப்படி வலியோடு படுத்துருப்பியா? ஊண்ணா உங்களையே பார்த்துட்ருக்கா. நீங்கள் உங்கள் கை ரெண்டையும் விரிச்சிட்டு பார்த்துட்டு வா உங்களை ஹக் பண்ணுறா. நீங்கள் அவனை டைட்டாக ஹக் பண்ணுறீங்க. பட் அவ்வளோ வலிக்குது. அவனை அவ்வளோ க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. பேக் பண்ணிக்கிறேன் நான் ஹாஸ்பிட்டல் போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை தூக்கிட்டான். வேணாம் 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 அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக அழுகுறீங்க. ஒன்றுமே புரியல. அப்படியே உங்களை திருப்பி படுக்க வச்சிட்டான். தேம்பி அழுகுறீங்க. தூக்கிட்டான் நான் ஹாஸ்பிட்டல் போகலான்னு. அதுக்கு நான் அவ்வளோ அழுக. அதுக்கப்புறம் அவங்கள ஒரு வழியாக சமாதானமும் பண்ணிட்டான். அவன் இதே படுக்க வச்சுருக்கான். ஹார்ட் பேக் வயிற்றில் வச்சுருப்பான். எல்லாமே பண்ணிட்டான். ஆனாலும் வலிச்சுட்டே இருக்கும். நீங்கள் பார்த்துட்டு ரொம்ப வலிக்குது. இப்போ தானே ரீசெண்டாக தானே ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஃபேஸ் பார்க்குறீங்க. அது சிலருக்கு இப்படி தான் வலி எடுத்துக்கும். நீங்கள் பார்த்துட்டு அது வேறு இருக்கான். சிலருக்கு வலிக்கும். உனக்கு வலிக்குதுன்னு நினைக்கிறேன். அது சொல்லிட்டு நீங்கள் பார்த்து ஹெட்டை ஷேக் பண்ணி ஃபேஸும் ஒரு மாதிரி இருக்கும். என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிக்கிறீங்க. சாரி எதுக்கு இவ்வளோ சீக்கிரமாக மூவ் பண்ணி உனக்கு வலி வச்சிட்டேன்ல? அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. பொடி அப்படின்னு சொல்லிட்டு மனசே அவளை மூஞ்சே ஒரு மாதிரி இஷ்டம் உட்காந்துருக்கான். நீங்கள் திடீர்னு அழுவுவீங்க, அப்புறம் தூங்கிடுவீங்க. அப்படியே இருக்குது. அன்றைக்கி டே ஃபுல்லாக கையை பிடிச்சிட்டே உட்காந்துருப்பான். சாப்பாடு செஞ்சு மதியம் ஊட்டி விட்டுருப்பான். வேணான்னு அழுதுருப்பீங்க. ஊட்டுலாம் போது தேம்பி அழுவுறீங்க. அழுக உங்களை சமாதானம் பண்ணி சாப்பாடை ஊட்டி மாத்திரையும் திங்க மாட்டேன் ஊசியும் போடாதன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்கீங்க. அவ்வளோ அழுகுறீங்க. மனசே அவனும் அழுதுருப்பான். அதுக்கப்புறம் அமைதியே தூங்கியிருப்பீங்க. உங்கள் கையை பிடிச்சிட்டு உங்களே பார்த்துட்ருக்கான். கண்ணெலாம் தண்ணி ஊற்றிட்டே இருக்குது. அவனுக்கு உங்களை பார்க்கவே முடியல. அவ்வளோ அழுது
மூஞ்செல்லாம் செவந்து ஒரு மாதிரி புஷ்ஷுன்னு வேற ஆயிடுச்சு. ஊதிட்ட மாதிரி ஆயிருக்கு. அந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ அழுது இந்த கை கால்லாம் சுருக்கி வச்சுட்டு வீக்கம் மனசே ஆகல. நைட் ஆகிருக்கு. இப்போ தான் உங்கள் அம்மா காலே பண்ணுறேன். நைட்டு 8 மணி ஆயிடுச்சு. அம்மா சொல்லுடா. என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது? எனக்கு உடம்பு சரியில்லைம்மா. அதான். என்னாச்சு அவளுக்கு? நீ எங்கே இருக்க? வீட்டில் தான் இருக்கேன். என்னடா ஆச்சு? பீரியட்ஸுன்றாம்மா. ஆனால் ரொம்ப வலிக்குதுன்னு அழுகுறா. ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேங்கிறா. ஆனால் முடியலை. காலையிலேருந்து கூடவே உட்காந்துருக்கேன். ஆனால் வலிக்குன்னு அழுதுகிட்டே இருக்கா அம்மா. சமாதானம் பண்ணி சுத்தமாக முடியல. அம்மா வீட்டுக்கு வரேன். வரப்பா அவங்க அம்மாவையும் சேர்த்து கூப்பிட்டு வாங்க. நான் அத்தைக்கு கால் பண்ணலான்னு நினச்சேன். நீங்களே கூப்பிட்டு வரீங்களா? சரிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோன் வச்சுட்டாங்க. கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் அப்பா வியோட அம்மா அப்பா அது இல்லாமல் சுகாரியாவும் வந்துட்டாங்க. என்னாச்சுன்னு கேட்டதுக்கு இல்லை ஒரு மாதிரி அழுத மாதிரி பேசுகிறான். நான் போய் என்னென்னு பார்த்துட்டு வரோன்னு சொன்னேன். அவங்களும் இல்லை நாங்களும் வரோன்ட்டு வந்துட்டாங்க. எல்லாருமே வந்து வீட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. அங்கே பார்த்தா உங்கள் கையை பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். நீங்கள் அழுது எப்படி இருக்கீங்களோ அதுக்கு அவ்வளோதான் அவனும் அப்படியே இருக்கான். அழுது அவன் மூஞ்செல்லாம் அப்படியே பிங்கிஷாக இருக்கு. அவன் காது மொத்தமாக பிங்காக இருக்குது. அவ்வளோ பிங்காக அழுது அவனும் ஒரு மாதிரி உட்காந்துருக்கான். வியோட அம்மாவுக்கு பார்த்துன்னு மாறிடுச்சு. என்னடா ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பார்த்தா நீங்கள் அதுக்கு மேலே இருக்கீங்க. என்னடா சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறோம். பட் கண்ணெல்லாம் கலங்குது. ஏன்னா நீங்கள் படுத்துருக்கீங்க. பட் உங்கள் கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்குது. உங்களால் வலி தாங்கவே முடியல. ஹாஸ்பிட்டலுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே படுத்துருக்கீங்க. ஒரு லெவலுக்கு மேலே உங்களால் சுத்தமாக முடியல. மதியத்துக்கு மேலே முடிஞ்சிருக்காது. ஆனாலும் நான் வரலை, நான் படுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தே இருக்கீங்க. ரெஸ்ட் ரூம் கூட எதாச்சும் போக முடியல. அவன் தான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிறான். உங்களுக்கு அந்தளவுக்கு வலி எடுத்துருச்சு. ஆனாலும் இந்த பிடிவாதங்கிறது அதிகம் தான் போல். அசையவே இல்லை. உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள இப்படி தெரில அவளுக்கு ரொம்ப வலிக்குதுன்றா. உங்கள் அம்மா பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதுன்னு தான் சொல்லுவா. ஆனால் இந்த தடவை கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறா. உங்களுக்கு ஹெவி காய்ச்சல் வேறு வந்துருச்சு. பெயின் தாங்க முடியும். அவளுக்கு காய்ச்சல் அடிக்குது. இவ்வளோ நேரம் உங்கள் கையை பிடிச்சிட்டு அழுதுட்டு அவனுக்கு உட்காந்தாலும் உங்கள் கணத்துலலாம் கை வச்சு பார்க்கவே இல்லை. அவனுக்கு நீங்கள் ஹீட்டாக இருக்கீங்கன்னு தெரிஞ்சிருக்கும். பட் உங்களுக்கு காய்ச்சல் வந்துருச்சுன்னு அவன் யோசிக்கவே இல்லை. அழுறான்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு கையை பிடிச்சிட்டு உட்காந்ததான் அவன் அதை நோட் பண்ணல. காய்ச்சல் அடிக்குதா? காய்ச்சல் அடிக்குதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு தொட்டு பார்த்துட்டு சொல்கிறாங்க. கையை வச்சு பார்த்துட்டு பயந்துட்டான். என்னத்தை இவ்வளோ காய்ச்சல் அடிக்குது தெரியல அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ உங்களை சுற்றி தான் நிற்கிறாங்க. டக்குன்னு உங்களை தூக்கிட்டான். இல்லை ஹாஸ்பிட்டல் போயிடலான்னு. நீங்கள் அவ்வளோ இதுலேயும் வேணாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அவள் அப்படி தான் சொல்லணும் தூக்கிட்டு வாப்பா. சரின்னு சொல்லிட்டு கடவுடன்னு தூக்கிட்டு வந்துட்டான். உங்களை காரில் ஏற்றிட்டாங்க. உங்கள் அப்பா தான் ட்ரை பண்ணுறாரு. சுகாட அப்பா பக்கத்தில் உட்காந்துருக்காரு. வந்து உங்களை அப்படியே மடியில் வச்ச மாதிரியே உட்கார வச்ச மாதிரி பிடிச்சிட்டான். வியோட அம்மா ஒரு சைடு, உங்கள் அம்மா ஒரு சைடு. இதில் சுகாவும் வந்துட்டா. ரியாவை மட்டும் விட்டுட்டாங்க. ரியா நானும் வரேன். ரியா எப்படி? நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரியா வந்து காருக்கிட்டே நிற்கிறா. சரி நீயும் ஏறுன்னு சொல்லிட்டு ரியாவையும் காரில் ஏற்றியாச்சு. நேராக ஹாஸ்பிட்டல் வந்துட்டு இருக்கா ஹாஸ்பிட்டல் தான் போகிறாங்க. ஸோ அங்கே பார்த்தா இன்றைக்கி நைட் டியூட்டிக்கு வந்துட்டு ஜிமின் இருக்கான் போல். வேகமாக வந்து உங்களை தூக்கிட்டு ஜிமின் கிட்டே தான் போகிறான். ஜிமின் பார்த்துட்டு என்ன ஆச்சுடும் ஃபஸ்ட்டு பாரு அப்படின்னு சொல்லிட்டு கூட எல்லாம் வந்துட்டான். என்ன ஆச்சு ஃபஸ்ட்டு அதை சொல்லு. ரொம்ப ஃபீவர் அடிக்குது. ஆனால் பீரியட்ஸ் ரொம்ப வலிக்குதான். சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உங்களை பார்த்துட்டே இருக்கான். அவங்க கையை பிடிச்சிட்டு அவனுக்கு அழுகியாக வருது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஜிமின் ஒரு இன்ஜெக்ஷன் தான் எடுத்துகிட்டு வரான். இன்ஜெக்ஷன் போட போறியாடா? ஆமாண்டா அப்புறம் சரி பண்ண இன்ஜெக்ஷன் பண்ணும்ல. அதாண்டா வேணான்றா. வேறு ஏதாச்சும் பண்ணு. நீ டாக்டர் தானே? பார்த்துட்டு ஆமான்னு சொல்லிட்டு ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறான். பட் அவன் கண்ணெலாம் தண்ணி வந்துட்டுருக்கு. எப்பட்றா நம்ம இன்ஜெக்ஷன் போடாமல் எப்படி சரி பண்ண முடியும்னு நினைக்கிறேன்? இருக்க நிலைமைக்கு இப்போ ட்ரிப்ஸு போட்டே ஆகணும். ஃபர்ஸ்ட் இன்ஜெக்ஷன் போடுறேன், அதுக்கப்புறம் ட்ரிப்ஸு போடுறேன். அது இன்ஜெக்ஷன் போடணும் மச்சான். ஒரு மாதிரி இருக்கு உங்களை பார்க்குறோம். நீங்கள் அவ்வளோ இதுலேயும் பார்த்து வேணான்னு ஹெட்டை செக் பண்ணுறீங்க. வந்து உங்களை அப்படியே பிடிச்சிட்டா. நர்ஸ் வந்து இன்ஜெக்ஷன் போடுறதுக்கு உங்களை ரெடி பண்ணிட்டாங்க. நீங்கள் அழுவுறீங்க. அவனை பார்த்துட்டு வேணாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிட்டு செம்மையாக அழுவுறீங்க. நீங்கள் கற்று வெளியெல்லாம் கேட்குது. உங்கள் அம்மா வந்துட்டு சரி உள்ளே போய் என்னன்னு இதில் சொல்லவா? நீ உள்ளே போனேன்னா ரொம்ப அழுவா. நீ அமைதியாக நில்லு. எங்காது அதான் இருக்கான்ல பார்த்துப்பான் விடு அப்படின்னா உங்கள் அம்மாவுக்கும் மனசாக மாட்டேங்குது. வியோட அம்மாவுக்கும் ஆகலை. ஏன்னா நீங்கள் பயங்கரமாக அழுவுறீங்க. உங்களை பார்த்துட்டு அப்படின்னு பாரு. நீங்கள் கண்ணை திறந்து அதை பார்க்கவே இல்லை. அவ்வளோ அழுவுறீங்க. ஜிமின் இன்ஜெக்ஷன் போடல நிறுத்திட்டு பார்க்குறாங்க. நீங்கள் செம்மையாக அழுதுட்டு காலை பயங்கரமாக செக் பண்ணுறீங்க. நர்ஸு பிடிச்சி உங்களை பிடிக்கவே முடியல. கையும் காலையும் ஷேக் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு
என்னை பாருடி, நீங்கள் அப்படியே அழுதுகிட்டே வியை பார்க்குறீங்க. வேணும்ப்பா. இவங்களை பார்த்துட்டு என்ன உனக்கு பிடிக்கும் தானே? சொல்ல மாட்டேன். சொல்லுடி. எனக்கு ஒன்று தான் பிடிக்கும். ரொம்ப பிடிக்குமா? ரொம்ப அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே உன்னை பார்த்து சொல்கிறீங்க. அவன் அப்படியே வந்து உங்களை கிஸ் பண்ணுறான். நீங்கள் அப்படியே அந்த அழுதே ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஷாக் ஆகிட்டீங்க. நீங்கள் ஷாக்காக இருக்க டைமில் டக்குன்னு இங்கே வேறு இன்ஜெக்ஷன் வேறு போட்டிருப்பான். நீங்கள் அப்படியே வியோ லிப்ஸு பைட் பண்ணிட்டீங்க. உங்கள் சத்தமாக கேட்கணுன்னு எல்லாருக்கும் ஷாக் ஆயிடுச்சு. என்ன சைல்டு எழுது மயங்கிட்டாளா? அவளுக்கு வேறு காய்ச்சல் ரொம்ப அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இப்போ அந்த ரூம் கிட்ட நின்றுட்டுருக்காங்க. அப்படியே சத்தெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ உங்களுக்கு இன்ஜெக்ஷன் போட்டாங்க. அப்படியே அந்த லிப்ஸ் எல்லாம் விட்டுட்டு பார்த்தா அவள் லிப்ஸில் வந்து ப்ளீட் ஆகுது. நீங்கள் அப்படியே தேம்பி அழுவுறீங்க. உங்களுக்கு ஊசி குத்துனது அவ்வளவும் வலிக்கவும் இல்லை, ஆனாலும் செம்மையாக அழுவுறீங்க. ஜிமின் உங்களை பார்த்துட்டு ஏன்னா அது வலிக்காது அப்படின்றான். நர்ஸு தேய்க்கிறாங்க. உங்களே பார்த்துட்ருக்கான். நீங்கள் அழுது முடிச்சுட்டு வியை பார்த்துட்டு அப்படியே மயங்கிட்டீங்க. உங்களால் சுத்தமாக முடியல. அந்த வலிக்கு அந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கும் ஒரு மாதிரி எல்லாமே உங்களை ஒரு மாதிரி போட்டு தாக்கியிருக்கும் போல் மயக்கமே ஆகிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு நீ என்னாச்சு? ஒன்றும் இல்லைடா. அப்படியே வந்துட்டு ஜிமினை பார்த்துருப்பான். ஜிமின் பார்த்துட்டு ஒன்றும் இல்லை, ஷாக் ஆகிட்டா. ஏன்னா அவளுக்கு இன்ஜெக்ஷன் வேறு டக்குன்னு போட்டுட்டோம்ல, ஸோ ஷாக்கில் தான் மயங்கியிருக்கான். அது ஒன்றும் இல்லைடா, நீ டாக்டர் தானே, இப்போல்லாம் மயங்கிறது நார்மல் தான், நீ அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்ஜெக்ஷன் வேறு இன்ஜிமின் போட்டுட்ருப்பான். வீக்கு மனசே ஆகலை. ஏன்னா வந்துட்டு ஊசி வேறு குத்த வச்சிட்டாங்க. நீங்கள் அந்த ஷாக்கில் மயக்க வேற போட்டுட்டீங்கல்ல. வீக்கும் ஒரு மாதிரி இருக்குது. வீவும் கையை பிடிச்சிட்ருக்கான். அதுக்கப்புறம் எல்லோரும் விழுந்திருப்பாங்க. உங்கள் அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. ட்ரிப்ஸு போட விட்டுட்டாளா? இல்லத்த மயங்கிட்டான். அதுக்கப்புறம் தான் போட்டோம். மயங்கிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஷாக்கு. ஊசி போட்டோன்னே மயங்கிட்டான். இவ்வளோ வச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் அம்மாவுக்கு. அப்போ தான் எல்லோரும் நோட் பண்ணுறாங்க. வியோட லிப்ஸ்லேருந்து ப்ளீட் ஆகுது. வியோட அம்மா தான் ஃபஸ்ட்டு பார்த்துருப்பாங்க. என்னாச்சோ லிப்ஸுக்கு? பார்த்துட்டு டக்குன்னு தொட்டு பார்த்துருப்பான். ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்தால் லிப்ஸு துடைக்கிறான். என்னாச்சுடா அப்படின்னு அம்மா ஒன்றும் இல்லைம்மா இருமா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து வந்திருப்பான். பின்னாடி சுகா வந்துட்டான். என்னாச்சுடா ஏன்னா ஓ லிப்ஸ் ப்ளீட் ஆகுது அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து லைட்டாக சிரிக்கிறான். என்னடா சிரிக்கிற? இந்த ரணகலத்தில் ஒன்று ஒரு குதுகலங்கிற மாதிரி சிரிக்கிறடா நீ. அப்போலாம் இல்லை. என்ன ஊசி போட ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணனா. அப்போ தான் கேப்பில் ஊசி குத்தனா லிப்ஸை கடிச்சிட்டா. சரி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சுகாவுக்கு சிரிப்பு தான் வந்திருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு சும்மா மருந்து மட்டும் வச்சுட்டு வந்திருப்பான். நீங்கள் நல்ல மயக்கத்தில் இருந்தது அப்படி தூங்கிட்டீங்க போல. மயக்கத்தை ஓரளவுக்கு தெளிய வச்சுருப்பாங்க. சரி தூங்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. எல்லோரும் இருக்காங்க. வீட்டிலலாம் எல்லோரும் ஹாஸ்பிட்டல்லேருந்து போங்க பார்த்துக்கலாம், ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன்றான். வீடு அம்மா பார்த்துட்டு ஃபர்ஸ்ட்டு நீ அதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கணும். உனக்கே இங்கே ஒன்றும் இல்லை, கம்முன்னு இரு, நாங்களே பார்த்துக்குறோம். என்ன அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். ஆமாம் அவள் அழுகுறான்னு சொல்லிட்டு நீ இருந்தாலும் பக்கத்தில் உட்காந்து அழுதுட்டு இருந்த. எப்படியும் அவங்க அம்மா பார்த்துட்டு நீ பேசுவ அப்படிங்கிற மாதிரி பார்க்குறான். எல்லோரும் அதுக்கப்புறம் அங்கேயே தான் இருந்திருப்பாங்க. கொஞ்சம் நேரம் கழித்து முழிச்சிருப்பீங்க. முழிச்சுட்டு உங்களுக்கு வீயை பார்த்து செம்ம காண்டு. ஏன்னா உங்களுக்கு ஊசி போட வச்சுட்டா, சேம் டைம் ட்ரிப்ஸும் போட வச்சுட்டான்ல. இங்கே சைடே திரும்பலை. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி தொட்டு பார்க்குறாங்க. உங்களுக்கு வந்து காய்ச்சலும் குறைஞ்சிச்சு. சேம் டைம் வயிறு வலி சுத்தமாக இல்லை. இவங்க அம்மா பார்த்துட்டோம் வயிறு வலிக்கவே இல்லை. சரியாயிடுச்சாடி? சுத்தமாக சரியாயிடுச்சு. சரி இப்போ நீ ஓகேவா? இவங்களை பார்த்துட்டு நீ ஓகேவா அப்படின்றா. பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க அவனுக்கு மட்டும். ரியாக்கா அவங்க கிட்ட வந்துட்டு எனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அதுக்கப்புறம் எல்லாம் பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. இப்போ எல்லாருமே அந்த வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்போ உங்கள் அம்மாவும் தேவும் மட்டும்தான் இருக்காங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இருடி மாத்திரை வர சொன்னாங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். அம்மா வாங்கிட்டு வரேன். அம்மா போகாத அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கையை பிடிக்கிறீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு இரு நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க வீட்டுக்குன்னு. அதான் நான் வேணா போய் வாங்கிட்டு வருவா. இல்லைப்பா நீங்கள் இங்கே உட்காருங்க நான் போய் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து போயிட்டாங்க. நீங்கள் அமைதியாக இருக்கீங்க. உங்களுக்கு தண்ணி குடிக்கணும் போல இருக்குது. நீங்கள் அப்படியே வாட்டர் பாட்டிலே பார்த்துட்ருக்கீங்க. கையில் வேறு ட்ரிப்ஸு போட்டிருக்காங்கல்ல. எழுந்திரிச்சு போய் வாட்டர் பாட்டில் எடுக்க முடியாது, பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு தண்ணி வேணுமா? பதிலே சொல்லலை. தண்ணி வேணுமான்னு கேட்டேன்டி. அமைதியாக இருக்கீங்க. வந்து தண்ணி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். நீங்கள் அதை வாங்க போகிறீங்க. பட் ஒரு கையில் ட்ரிப்ஸு போட்டிருக்கனால திறக்கவும் முடியாதல்ல. திறந்து கொடுக்குறான். நீங்கள் பார்த்துட்டு கையை நீட்டுறீங்க கொடுக்க சொல்லி. காட்டு காட்டு பொண்டாட்டி. நீங்கள் சரின்னு சொல்லிட்டு காட்டுறீங்க. வந்து தண்ணி எப்படி ஃபீட் பண்ணிகிட்ருக்கான். நீங்கள் தண்ணியை ஃபுல்லாக குடிச்சிட்டு நிமிர்ந்து பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு சாரிடி அது ஊசி போட்டதான் சரியானு எனக்கு தெரியும்ல, அதனால தான் அப்படி பண்ண சொன்னேன், கோச்சுக்காதடி. நீங்கள் வியவே பார்த்துட்டு லிப்ஸில் என்னாச்சு, லிப்ஸில் என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வியோட ஃபேஸை பிடிக்கிறேன். உங்களை பார்த்துட்டு ஒன்றும் இல்லடி அப்படின்றான். என்னாச்சு, ஏன் இப்படி வீங்கிருக்கு,
என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. என் பொண்டாட்டி தான் கடிச்சு வச்சிட்டா. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஆனா இன்ஜெக்ஷன் போட்டப்ப நீங்கள் வீயை பார்த்துட்டு சாரிடா இவங்களை பார்த்துட்டு பரவாயில்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை சாரி நீங்கள் ஏதோ ஒரு இதில் கடிச்சிட்டு போகலாம் அழிக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃபிங்கரை வச்சு லைட்டாக ரப் பண்ணி அழிக்குது அப்படின்றான். சாரி பரவாயில்ல சாரி இப்படி பண்ணியிருக்கக்கூடாதுல்ல பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு சரி ஓகேவா நான் ஓகே தான் சரின்னு சொல்லிட்டு அமைதியாக பக்கத்தில் உட்காந்துருக்கேன். அதுக்கப்புறம் உங்கள் அம்மா வந்திருப்பாங்க. உங்கள் டிஸ்சார்ஜும் பண்ணிட்டாங்க. நேராக வந்துட்டு இப்போ வந்து உங்கள் அம்மா அப்பா வீட்டுக்கு தான் கூப்பிட்டு போகிறாங்க. அவங்க அம்மா வந்து கேட்டிருப்பாங்க இல்லைப்பா அங்கே கூப்பிட்டு போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து வேணான்னு இருப்பான். அதுக்கப்புறம் சரின்னு ஒத்துட்டான். இப்போ நீங்கள் வந்து நேராக உங்கள் ரூமில் தான் போய் படுத்துருக்கீங்க. தான் பக்கத்தில் உட்காந்துருக்கான். நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. உங்களை பார்த்துட்டு ரொம்ப வலிக்குதான் இல்லை இப்போ வலிக்கவே இல்லை வலிக்கலையா இடுப்பு காலந்தான் வலிக்குது பரவாயில்ல சரியாயிடும் அப்படி சொல்லிட்டு உங்களே பார்த்துட்ருக்கா. நீங்கள் அமைதியாக படுத்துருக்கீங்க. அதுக்கப்புறம் நல்லா தூங்கியிருப்பீங்க. அப்படியே ஒரு 2 days போகுது. ஹாஸ்பிட்டல் போகிறது இங்கே வந்து உங்களை பார்த்துக்கிறதுன்னு சொல்லிட்டு அப்படியே தான் பண்ணிகிட்ருக்கான். உங்கள் அத்தை மாமா வந்து அங்கே போயிட்டாங்க. ஏன்னா நீங்கள் 2 பேர் இங்கே இருக்கீங்கல்லன்னு சொல்லிட்டு ரியாவும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இங்கே தான் இருந்திருப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேறு உடம்பு சரியில்லை அப்புறம் உங்களை பார்த்துக்கணும்லன்னு சொல்லிட்டு ரியாவை வந்துட்டு சுகர் கூப்பிட்டு போயிருப்பான். இங்கேருந்து அத்தை வந்து உன்னையும் பார்த்துக்கணும் என்னையும் பார்த்துக்கணும் கஷ்டம்டி. யாராச்சும் ஒருத்தரை பார்த்துக்கிறதுனா ஈஸி தான். அட்டன் டைமில் 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறது கஷ்டம். நீ வான்னு சொன்னோன்னே சரின்னு சொல்லிட்டு ரியா போயிருப்பா. பட் உங்கள் அம்மா வேணான்ட்ருப்பாங்க. ரியா தான் இல்லைம்மா பரவாயில்லன்ட்டு கிளம்பி போயிட்டான். ஸோ இப்போ வந்து உங்கள் அம்மா உங்களுக்காக கஞ்சி செஞ்சு கொடுத்துருக்காங்க. நீ பார்த்துட்டு ஐயோம்மா டெய்லி கஞ்சா குடிக்கிறேன் டென்ஷன் ஆகுது தெரியுமா. உங்கள் அம்மா உங்களை பார்த்துட்டு புருஷன் இதுதான் கொடுக்க சொன்னான் புடி மா குடின்னு சொன்னேன். நீங்கள் வாங்கிட்டு குடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் வீக்கு தான் கால் பண்ணி திட்டுறீங்க. ஏண்டா மாடு சொல்லிட்டு போ செருப்பாலடி பண்ணி போய் இந்த மாதிரி ஏதாவது சொன்னீங்க திட்டெல்லாம் வாங்கிட்டேன். சரி ஈவினிங் நான் ஜூஸ் கொடுக்க சொன்னேன் அதை மட்டும் குடிச்சிடு. ஷோ ஏங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணுறான். ஸோ அதுக்கப்புறம் வந்து அப்படியே 2 days போகுது. இப்போ வந்து உங்களை வீட்டுக்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. நீங்கள் எல்லாம் போகிறேன் இது ஜஸ்ட் பீரியட் தானே எதுக்கு நான் போய் இத்தனை நாள் இங்கே இருக்கணும் நான் போகிறேன் புருஷன் வீட்டுக்கே போகிறேன்ட்டு வந்துட்டீங்க. ஏன்னா இங்கே கூட உங்கள் அத்தை வந்து நீங்கள் கேட்குறது கொடுத்துருவாங்க. அதாவது சொல்கிறான் இதை தான் சாப்பிட்ணும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. முன்னாடி சொல்லி கொடுத்தாலும் கொஞ்ச நேரத்துலேயே இல்லடி பரவாயில்ல அப்படி உனக்கு பிடிச்சதே தின்னுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அதனால் உங்களுக்கு உங்கள் அத்தை கொடுக்கறதா உண்மையாக சொன்னால் ஜாலியாக இருக்குது. அவன் வந்து இப்போ இங்கேயே தான் இருக்கான். ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. ஸோ எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. பார்க்குறான் உங்களுக்கு டயர்டாக இருக்குன்னு சொல்லி போய் நீங்கள் அமைதியாக ரூமில் சாப்பிட்டு முடிச்சோன்னே போயிட்டீங்க. எல்லோரும் பேசிகிட்டு இருக்காங்க. வீடம்மா பார்த்துட்டு டைம் ஆயிடுச்சு நீ கிளம்பலையா அந்த கிளம்புற அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு பார்க்குறாங்க. நீங்கள் மட்டும் இல்லைல்ல அவனுக்கு இப்போ வந்து உங்களை பார்க்கணுன்னு தோணுது. பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் கரெக்டாக ரூம்லேருந்து எட்டி பார்க்குறீங்க. உங்களை பார்க்குறா. நீங்கள் பார்த்துட்டு டக்குன்னு சிரிப்பு வந்திருக்கும். எல்லாத்தையும் திரும்ப பார்க்குறேன் யாராச்சும் பார்க்குறேன் நல்ல வேலை யாரும் பார்க்கல. நீங்கள் மேலே வந்து ப்ளைன் கேஸ் வரீங்க. உங்களை பார்த்துட்டு என்னடி பண்ணுற அப்படின்னு சொல்லி சைன் லாங்குவேஜ் வைக்கலாம். வரியா உங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஐஸே பெருசாக பிரிக்கிறான். நீங்கள் பார்த்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆன் பண்ணி எடுத்துருக்க அம்மா பார்த்துட்டு என்னடா தலையாட்டிகிட்ருக்க கிளம்பலையா டைம் ஆகுதில்ல அந்த ஃபோன் அம்மா ஃபோன் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அம்மா ஃபோன் எடுத்து கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வாங்கிட்டு திருப்பி மாடி பார்க்குறேன். நீங்கள் பார்த்துட்டு வரியா எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஐப்ரோ மட்டும் ரைஸ் பண்ணி கேட்குறான். சரியா சரி நீங்கள் ஹெட் ஷேக் பண்ணுறீங்க. வேமான்ட்டு மாடிக்கலான்னு வர அம்மா கையை பிடிச்சிட்டு எங்கடா போகிற மணி ஆயிடுச்சுடா இந்த ஒரு நிமிஷம் இருமா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக மாடிக்கு வரான். நீங்கள் ரூம் டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ளே நின்றுங்க. வந்த விதத்தில் ஓடி வந்து உங்களை ஹக் பண்ண வரான். நீங்கள் குடுன்னு ஓடுறீங்க. கோண புரியல எங்கே போகிறா இவா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. குடுன்னு போய் ரெஸ்ட் ரூம்குள்ளே பூந்துக்கிட்டீங்க. உங்களை பார்த்துட்டு ஒய்யான் அப்படிங்கிறா. நீங்கள் கதவை சேர்த்துட்டு என்னடா பொண்டாட்டி என்ன பண்ணுற நீ இப்போ எதுக்கு நீ வேகமாக மாடிக்கு வந்த என்னை கிஸ் கொடுக்குறேன் வான்னு சொல்லி சும்மா நின்றுட்டு நான் கூப்பிட்டுட்டு இப்படி ஓடுறேன். கிஸ்ஸா கிஸ்ஸு தான் கிஸ்ஸு கேட்குறப்பெல்லாம் கிடைக்குமா. வந்துட்டு அப்படியே டென்ஷன் ஆகுறான். எனக்கு ஒன்றும் புரியல. ஈஸியாக கிடைக்கணும் எப்படிடா போடா கிஸ்லாம் கிடையாது. என்னது கிஸ்லாம் கிடையாது போடான்னு டென்ஷன் ஆகுது. கதை உதைக்கிறானுங்க. அத்தாடி டென்ஷன் ஆகிட்டான் போல அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு.
ஒரு 10 நிமிஷமாவே ஆர்கியூமெண்ட் பண்ணி பார்க்குறான். நீங்கள் கதவை திறக்க மாட்டேங்கிறீங்க. சும்மா இருந்தவனை சீண்டி விட்டுட்டு இப்போ நக்கல் அடித்து சிரிச்சிட்டே இருக்கீங்க. வீக்கு டென்ஷன் தான் ஆகுது. திருப்பி திருப்பி கதவை உதைக்கிறான். உதைச்சி சவுண்ட் கேட்டு வியோட அம்மாவை மேலே வந்துட்டாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்க? வி எப்படியும் அவங்க அம்மா பார்த்துட்டு ஒன்றும் இல்லை. கிளம்புறியா இல்லையா? டைம் ஆகுது, போய் கதை வச்சுட்ருக்கா, அறிவு கட்டானே. அப்படி சொல்லிட்டு வி வந்து வெளியே போயிட்டாவே டென்ஷன்லாம் வெளியே போகிறான். நீங்கள் அம்மாடி இவ்வளோ கூப்பிட்றானே அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அதுக்கப்புறம் எட்டி பார்க்குறீங்க, வி உங்களை பார்த்து முறைச்சிட்டு வெடுக்குன்னு திருப்பிட்டு போகிறான். போய் டென்ஷன் ஆகிடுச்சு போல அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வீக்கு மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். செம்ம காண்டாயிட்டான் போல் நீங்கள் பண்ண கூத்தில். ஸோ ஈவினிங்காக வி வந்து வீட்டுக்கு வரான். அதாவது ஒரு 4 மணி போல் இன்றைக்கி வந்திருப்பான். பொதுவான நேரத்தில் வரவே மாட்டான். நீங்கள் வந்துட்டு ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கீங்க. வி வந்துட்டு ஒரு ஃபைல் எடுக்க தான் வந்திருப்பான். என்னடா இந்த டைமுக்கு வந்திருக்கா? ஃபைல் எடுக்க வந்தேம்மா. சரி காஃபி போட்டு தரவா? இல்லைம்மா வேணாம், நான் போய் ரூமில் ஃபைல் எடுத்துகிட்டு போகிறேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிச்சன் போயிட்டாங்க. வி வந்து நேராக ரூமுக்கு வரா. நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. உங்களை பார்க்கும்போதே வீக்கு டென்ஷன் ஆகுது. ஏன்னா மதியம் ஒரு பையனை சும்மா வந்தவனை உசுப்பு ஏற்றிட்டு டென்ஷன் ஆக்கி அனுப்பிவிட்டா வி உங்களை பார்த்து கோவப்பட்டுட்டு போய் டம்முன்னு திறக்கிறான். நீங்கள் ஐயோ அப்படி சொல்லிட்டு பொறுமையாக இருந்துச்சு உட்காருங்க. ஏன்னா அவன் திறந்து அந்த கபோர்டு டமால் அங்கிட்டு இடிச்சு ஒரு சவுண்ட் கேட்டிருக்கும். எதுக்கு இப்போ அதை இப்படி அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி படுத்துட்டீங்க. திருப்பி அதை டம்முன்னு சாத்துறான் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. திருப்பி வேணும்னு டப்புன்னு எல்லா கதையும் திறந்து சாத்துறான். நீங்கள் டென்ஷனாக எந்திரிச்சு உட்காந்து இப்போ உனக்கு என்னடா வேணும்? எனக்கு ஒன்றும் வேணாமே, எனக்கு ஃபைல் தான் வேணும். அதை கையில் வச்சிருக்கீல்ல, இந்த ஃபைல் தான் தேடினேன், எடுத்துட்டேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வி கூழாங்களை பார்க்குறேன். நீங்கள் வீயை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற? நீ தானே பண்ணுற? வி உங்களை பார்த்துட்டு இல்லை வி உங்களை பார்த்து சிரிக்கிறான். ஏன்டா அப்படி பண்ணுறேன்? பழி வாங்குறேன். மயிர் போடா. வி உங்களை பார்த்து முறைக்கிறேன். நீங்கள் போடான்னு சொன்னேன். வி வந்து திருப்பி டம்முன்னு கதவை சேர்த்துட்டு போகிறான். தூக்கத்துக்கு எடுத்துடான்டா அப்படிங்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. போனவன் வந்துட்டு திருப்பி நைட்டு தான் வந்திருப்பான். நைட்டு 9:30 இருக்கும். ஸோ எல்லோரும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. நீங்கள் வீக்காக வெயிட் பண்ணி வச்சுக்கிங்க. தூங்க போலையா? அத்தை எல்லாம் தூங்க போயிட்டாங்க. சும்மா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி பார்ப்பலாம். நீங்கள் வீயை பார்த்துட்டு சாப்பிட்லையா? சாப்பிட்டுட்டேன். நீங்கள் வீயை பார்த்து முறைக்கிறீங்க. என்னடி முறைக்கிற? உனக்காக நான் இவ்வளோ நேரம் வெளியே உட்காந்துருக்கேன் சாப்பாடு வச்சுட்டு, நீ அசால்ட்டாக சாப்பிட்டுட்டேன்ற. இப்போ என்னடி அதுக்கு? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடுப்பாக ரூமுக்கு போகிறீங்க. உங்கள் பின்னாடியே இருக்கிறான். நீங்கள் போய் அமைதியாக படுத்துட்டீங்க. வீ வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணி வந்து பெட்டில் படுத்து அவன் பாட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்கான். நீங்கள் திரும்பி வீயை பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு வீ ஹக் பண்ணிட்டு தூக்கமே வராது. அந்தளவுக்கு டோட்டலி மாறிட்டீங்க. நீங்கள் திரும்பி வீயை பார்க்குறீங்கன்னு வீக்கு நல்லா தெரியுது. பட் நோ ரெஸ்பான்ஸ். ரொம்ப சைலண்ட்டாக படுத்துருக்கான். நீங்கள் திருப்பி அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அவன் பாட்டுக்கு படுத்துருக்கான். ஃபோனை வைக்கிறியா? அப்படி சொல்லிட்டு வீ ஃபோனை வச்சுட்டு அமைதியாக படுத்துட்டான். என்னடா உனக்காச்சு? வீ பதிலே சொல்ல அமைதியாக படுத்துருக்கான். டேய் வீ வந்து கணக்கு வந்து பார்த்துட்டு என்னடி அப்படின்றான். என்னடானா தூங்குன்னு சொன்னால் கண்ணை மூடி படுத்துட்டேன். இதுக்கு மேலே என்னடி பண்ணணுன்ற? இல்லை எனக்கு புரியலை. என்ன புரியலை அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்களை பார்க்குறான். ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அமைதியாக படுத்துட்டீங்க. அவன் சிரிச்சிட்டே படுத்துருக்கான். அவனுக்கு தெரியுது நீங்கள் ஹக் பண்ணிட்டு தூங்க மாட்டேங்கிறீங்கன்னு. வேணும்னே கலாய்க்கிறான். ஏன்னா மதியம் கூப்பிட்டு ஃபன் பண்ணி விட்டுருப்பீங்களா, அதுக்கு இன்னும் பழி வாங்கிட்டு இருக்கான். நீங்கள் அப்படியே ரொம்ப நேரம் அமைதியாக படுத்தே இருக்கீங்க. உங்களுக்கு தூக்கமே வரல. மணி 1 ஆச்சு. ஸ்டில் உங்களுக்கு தூக்கமே வரல. தூங்கவே இல்லை. சிரிச்சிட்டே படுத்துருக்கோம். எவ்வளோ நேரம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நீங்களாம் வந்து ஹக் பண்ணவே நம்ம நினைக்கிறோம். ஆனால் நீங்கள் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. அவன் தான் பண்ணணுங்கிற மாதிரி சைலண்ட்டாக படுத்துருக்கீங்க. இப்போ மணி 3 ஆயிடுச்சு. வீ வந்து பொறுமையாக அவங்கள ஹக் பண்ணுறான். வேணாமா? சைலண்ட்டாக இருக்கீங்க. வீ ஹக் பண்ணிட்டு என்னடினா போய் தூங்கு. இன்னும் தூங்கலையா நீ? வீ உங்களை பார்த்துட்டு அவ்வளோ கோவமா. எனக்கு என்ன கோவம்? உனக்கு தான் கோவம் போல. பாரு ஹக் பண்ணாமல் என்ன வீ உங்களை பார்த்துட்டு கிஸ் பண்ணுறது சொல்லிட்டு குடுக்குடுன்னு பாத்ரூம் க்ளோன்ல அப்படி தான் பண்ணுவேன். பழி வாங்குறி அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. உங்களை பார்த்துட்டு இல்லைன்னு சொல்லி அழகாக ஹெட்டு ஷேக் பண்ணுறான். இப்போ பழி தானே வாங்கியிருக்கு, பைத்தியக்குறை அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை பிடிச்சி கடிச்சு வச்சுட்டிங்க. வலிக்குது, விட்டு விட்டுன்றான். நல்லா கடிச்சிட்டிங்க, பழியாடா வாங்குறேன். வந்து அடுத்த செகண்டே உங்கள் லிப்ஸை கிடைக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே மூவ் பண்ணியிருப்பான். உங்களால் சுத்தமாக அப்படியே
அப்படி இருக்கும் 2 பேத்துக்கு அன்றைக்கி மார்னிங் நீங்கள் எல்லாம் முடிச்சுட்டு படுக்கவே 6 மணி ஆயிடுச்சு. நீங்கள் வீயை பார்த்துட்டு எல்லாம் எந்திரிச்சுப்பாங்களே, கீழே போகணும். நான் எனக்கு தூக்கம் வருது. சரி தூங்கு, போடா இவங்க பார்த்துட்டு அட தூங்குடு எப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஹக் பண்ணி தூங்கியிருப்பான். தூங்குறதுக்கு முன்னாடியே வேறு மெசேஜ் வேறு போட்டிருப்பான், ஜிமினிக்கு இல்லைடா இன்றைக்கி நான் வரலன்னு சொல்லி. ஜிமினா அதை பார்த்துட்டு ஓகேன்னு சொல்லி ரிப்ளை போட்டிருப்பான். பட் அதை வீ பார்த்துருக்கவே மாட்டான். இங்கே 2 பேரும் நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, ஏங்க என்னடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஷிகோட அப்பா வந்து ஷிகோட அம்மா பார்க்குறாங்க. என்னென்னு இறங்கி வரல தானே? தேவுன்னு இறங்கி வரலம்மா. ஷிகாவோட அம்மா டக்குன்னு ஷிகோ பார்த்துட்டு அவனே இறங்கி வரலையா? ஹாஸ்பிட்டல் போகலையாடா அவன்? இல்லைம்மா இன்றைக்கி அவன் போல இன்னும் இறங்கி வரல. ஓ அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்டு நார்மலாக பேசிகிட்டு இருந்திருப்பாங்க. எல்லாம் கிளம்பி அவங்க வேலைக்கு போயாச்சு. இங்கே வேறு வந்துட்டு ஒருத்தருக்கும் ஒன்றுமே புரியல, என்ன இவன் இன்னைக்கு வராமல் இருக்கான், அதிசயமாக இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஷிகாவோட அம்மா அதுக்கப்புறம் சரி விட்டுட்டாங்க. சரி எப்போ வரானோ வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் மதியம் தான் இருந்துச்சு வரீங்க. மணி 1 உங்களுக்கு செம்ம பசி வந்து தான் இருந்துச்சுருப்பீங்க. வீண் அதுக்கப்புறம் எழுப்பிவிட்டு 2 பேரும் வந்து கீழே வரீங்க. அங்கே பார்த்தா உங்கள் அத்தையும் ரியா உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அதாவது மதியம் லஞ்ச் கொண்டு போகணும்ல, சரி அதுக்கு முன்னாடி சாப்பிட்றான்னு சொல்லி சாப்பிட்டுட்ருக்காங்க. அவங்க அத்தை உங்களையும் மீன் பார்த்துட்டு ஒன்றும் சொல்ல, லைட்டாக சிரிச்சுட்டு 2 பேத்துக்கு சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லோரும் உட்காந்து பேசிகிட்டு தான் இருக்கீங்க சும்மா நார்மலாக. நீங்கள் வீ பார்த்துட்டு ஏங்க என்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்களை பார்க்குறான். ஷிகாவோட அம்மா வந்து பேசிட்டு இருந்துச்சு, ரூமுக்கு போயிருப்பாங்க. இப்போ நீங்கள் ரியாக்கா வீ தான் உட்காந்துருக்கீங்க. எங்கேயாச்சும் வெளியே போகலாமா? வீ உங்களை பார்த்துட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணி நீங்கள் வரீங்களா? இல்லை வீ நானும் வரல. அக்கா நீங்களும் வாங்க. இல்லடி நான் வரலடி, இன்னும் 2 பேர் போங்க. நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரியாக்கா கையை பிடிச்சிட்டிங்க. இல்லைம்மா என் டயர்டாக இருக்குமா. சரி சரி நீங்கள் போய் தூங்குங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு எழுந்திரிச்சு போயிருப்பாங்க. இப்போ நீங்களும் வீண் தான் கிளம்பி வெளியே போகிறீங்க. வீ உங்களை பார்த்துட்டு ஏண்டி மொட்டை வெயிலில் எங்கடையே கூப்பிட்டு வரேன், என்ன வா போவோம் எங்கேயாச்சும் போவோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ வேறு தான் கார் ட்ரைவ் பண்ணுறேன். நீங்கள் பக்கத்தில் தான் உட்காந்துருக்கீங்க. எங்கடா போகிறோம்? வீ உங்களை பார்த்து டக்குன்னு கார் நிறுத்திட்டான். என்னடா ஏன்ட்டு சடன் பிரேக் போட்டேன்? ஏண்டி எங்கேயா போகலான்னு சொல்லிட்டு இப்போ எங்கே போகிறோன்னு என்கிட்ட கேட்குற? அப்போ பிளான் எதுவும் போடலையா? நீங்கள் வீ பார்த்துட்டு யார் பிளான் போட்டா? நீ தாண்டி, நான்லாம் போடலையே. வீ அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறான். நீங்கள் வீயை பார்த்துட்டு சத்தியமாக நான் பிளான் போடல அப்படி சொல்லிட்டு கார் இப்போ ஓரங்கட்டி நிறுத்திட்டான். யோசிச்சு தொலை எங்கே போகலான்னு. நீங்கள் வீயை பார்த்துட்டு ஷாப்பிங் மால் போகலாமா? அங்கே எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வீ உங்களை பார்க்குறான். நீங்கள் வீ பார்த்துட்டு அங்கே ஏசி காற்று வரும். வீக்கு சிரிப்பு வந்திருக்கோம். அடி பாவி, ஆமாண்டா அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் எங்கே சொல்லி போகலாம் சரியா? சரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நேராக ஷாப்பிங் மால் தான் போகிறீங்க. நீங்கள் போய் நிறைய ட்ரெஸ் பார்க்குறீங்க, உங்களுக்கு ஒன்றுமே பிடிக்க மாட்டேங்குது. வீ உங்களை பார்த்துட்டு இது நல்லாயிருக்கு, வேணாம்பா இது வேணாம். வீ உங்களை பார்த்துட்டே இருக்கான். எதை காட்டாலும் ஓனா அந்த வீக்கு டென்ஷன் ஆகிடுச்சு. போய் உட்காந்துட்டான். எனத்தையோ வாங்கி தொலை அப்படின்னு சொல்லி கடைசியாக ஒரே ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் வாங்கிட்டு வந்து நிற்கிறீங்க. ஏண்டி 1.5 மணி நேரம் இந்த இடத்துல இருந்தடி, ஒரு ட்ரெஸ் தான் வாங்கினியா? இவ்வளோ தான் பிடிச்சதுவா? சரின்னு சொல்லிட்டு வீயும் பில்லு போட்டுட்டான். அது வந்து ஒரு பெரிய ஷாப்பிங் மால் தான். அங்கே வந்து தேட்டர் வந்து எல்லாமே இருக்கும். வீ வந்து பார்க்குறாங்க, வந்து ஒரு டாய் செக்ஷன் இருக்குது. நீங்கள் வீயை பார்த்துட்டு இங்கே போகலாமா? வீ உங்களை பார்க்குறான். அப்புறம் டாய் செக்ஷனை பார்க்குறான். இங்கேயா? எங்கே போகலாமா? சரி வா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வீயோ உள்ளே போயிட்டீங்க. நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு பொம்மையாக பார்த்துட்ருக்கீங்க. வீ உங்களை விட்டுட்டு சும்மா சுற்றி பார்த்துட்ருக்கான். நீங்கள் ஒரு சைடு வந்துட்டு ஒரு பொம்மையை பார்த்துட்டு நல்லாயிருக்கு, எனக்கு கரடி குட்டி மாதிரியே இருக்குது, இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை செலக்ட் பண்ணி வச்சுட்டு இங்கே வந்து பார்க்குறீங்க. வீயை பார்த்தா ஒரு ப்ளே ஸ்டேஷன் வச்சுட்டு நின்றுட்டுருக்கான். என்ன பண்ணுற இதை வச்சுக்கிட்டு? இது எனக்கு வாங்கி தெரியா அப்படி சொல்லி நீங்கள் வீயை பார்க்குறீங்க. வீ அது குழந்தைங்க விளாட்றது. எனக்கு இதை வாங்கி கொடு. இதையா? இதெல்லாம் வேணாம், வை வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீ கை பிடிச்சி இழுக்கிறீங்க. வீ டப்புன்னு தலையில் படுத்துட்டா. உங்களுக்கு ஷாக்கு. அங்கே இருக்க இன்னொரு குழந்தை வீ இன்னும் ஷாக்காக பார்க்குது. அங்கிள் என்ன பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இருக்குது அந்த குழந்தைக்கு. வீ கீழே படுத்துட்டான். வீ பார்த்துட்டு வீ என்ன பண்ணுற, என்னடா பண்ணுற, எந்திரா அப்படிங்கிறீங்க. இதை வாங்கி கொடு. நீங்கள் வீயை பார்த்துட்டு கிந்துடா எறும்பு மோடு அப்படிங்கிறீங்க. வீ கீழே படுத்துக்கிட்டா உங்களுக்கு அட்டு போவி அப்படிங்கிற மாதிரி. எந்திரிக்கிறேன் நான் போயிடுவேன். வேணும். நீங்கள் வீவே பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்கு இந்த செகண்ட் சத்தியம் அவன் டாக்டர் மாதிரி தெரில, அந்த வயசு என்ன எதுவுமே தெரில. உங்களுக்கு இப்போ அவனை பார்க்க ஒரு 2 வயசு குழந்த மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ள அந்த அங்கே ஒரு குழந்தை அப்படி தான் படுத்து அவ்வளோ எழுந்திருக்கும். அவங்க அம்மா கடைசியில் வந்து தொலை அப்படின்னு கூப்பிட்டு போய் பில்லை போட்டிருப்பாங்க. நீங்களும் அதை பார்த்து சிரிச்சிருப்பீங்க. இப்போ அதே விஷயத்த இந்த பையன் பண்ணிகிட்ருக்கான்.
ஐயோ வி நீ ஒன்றும் குழந்தைடா, நீ அந்த பையன் உன்னை பார்த்து சிரிக்கிறான்டா அப்படின்றீங்க. அந்த குட்டி பையன் வே பார்த்தா விழுந்து விழுந்து சிரிக்கிறான். அங்கே என்ன பண்ணுறீங்க அவன் கேட்டுட்டு வேற சிரிக்கிறான். வி அவனை பார்த்து சிரிக்கிறான், உங்களை பார்த்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை வேற ஆட்டுறான். நீங்கள் வி பார்த்துட்டு வி எந்திரிடா, அசிங்கப்படுத்தாத வி எந்திரிப்போம் மாமா எந்திரிடா அப்படின்றீங்க. என்ன சொன்னாலும் எந்திரிக்கல. நீங்கள் அவனை பார்த்துட்டு சரி வாங்கி தரேன் எந்திரி வி அதுக்கப்புறம் தான் எந்திரிக்கிறான். ராமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு உங்களுக்கு. அங்கே பார்த்தா இன்னும் 2-3 ப்ளே ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம். இது எதுக்கு ஒன்று பத்தலையா உனக்கு? அப்போ திருப்பி நான் படுத்துப்பேன். எதுக்கு 2 வாங்கி தரலனா? நீ ஒரு பையன் தானே, ஒன்று தானே விளையாட முடியும். நான் ஒன்று தான் விளையாட முடியும். ஆனால் 2 எதுக்கு 2? இது வேற இது வேற. இப்போ 2 வாங்கியே அதுவும் நீங்கள் சரி வந்து தரலன்னு சொல்லி கொண்டு வந்துட்டீங்க. நீ பார்த்தா இன்னொன்னே பார்த்து எனக்கு அதுவும் வேணும்டின்றான். 3 தூக்கிட்டு வந்து நிற்கிறான். அதே 3 பில் போட கொடுக்க மாட்டேங்கிறான். அவனே கையில் வச்சுருக்கான். நீங்கள் வீயை பார்த்துட்டு பில் போட கொடுடா. வீ சரின்னு சொல்லிட்டு பில் போட்டு கொடுத்துட்டா. அவங்க பில் போட்டு வீ கையிலே ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. வீ உங்களை பார்த்து அழகான ஒரு பாக்ஸி ஸ்மைல் பண்ணுறோம். உங்களுக்கு நிமிஷம் ஹார்ட்டே மெல்ட் ஆயிடுச்சு. அதாவது இப்போ வாங்கி கொடுத்ததால உங்கள் காசை தான் வாங்கி கொடுத்துருப்பீங்க. இப்போ வந்து அவன் காசு கொடுத்துருப்பான். நீங்கள் வேணான்னு சொல்லிட்டு உங்களே பே பண்ணிட்டீங்க. அந்த இவ்வளோ காசு செலவு பண்ணதை தாண்டி அவன் ஃபேஸில் ஒரு ஸ்மைல் அவ்வளோதான் அப்படின்னு நீங்கள் மெல்ட் ஆகிட்டீங்க. அவ்வளோ அழகாக அவங்கள பார்த்து சிரிக்கிறான். இப்போ 2 பேரும் வந்து கீழே லிஃப்டில் இறங்கி வந்துட்டுருக்கீங்க. வீ பேஸில் சிரிப்பை பார்க்கணுமே. அந்த பாக்ஸி ஸ்மைல் லைட்டாக குறையில அப்படியே ஒரு சிரிப்போடையே வரோம். இங்கே வீயவே பார்த்துட்ருக்கீங்க. பாக்ஸை பார்த்து சிரிக்கிறோம். அந்த ப்ளே ஸ்டேஷன் 3 வாங்கி கொடுத்துருக்கீங்களே 3ஐயும் பார்த்து சிரிக்கிறோம். இங்கே வீயவே பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் வாங்கணும்னு நினச்சதெல்லாம் மறந்துட்டீங்க. இங்கே ஒருத்தர் சிரிச்சிட்டே இருக்காங்க. அதை பார்க்க மனசு பத்தலையாங்கிற மாதிரி இருக்குது. 2 பேர் காரில் வந்து ஏறிட்டீங்க. இப்போ வீ வந்து கார் ட்ரைவ் பண்ணுறேன். நீங்கள் வந்து பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க. வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டீங்க. வீ ஓகேன்ட்டான். அந்த மிரரை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி அந்த 3 ப்ளே ஸ்டேஷன் தெரியுற மாதிரி வச்சிட்டான். ஸோ அது 3 வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. ஸோ அந்த சீட்டில் 3ஐயும் வச்சுருக்கான். அந்த 3ஐயும் கவர் பண்ணுற மாதிரி மிரரை வச்சுட்டு மிரரில் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்கோம். அவன் ஃபேஸில் அப்படி ஒரு ஸ்மைல், அதாவது ஒரு இன்னசென்ட்டான ஒரு குழந்தைத்தனமான ஒரு சிரிப்பு. நீங்கள் வீ பார்த்துட்டேன்னு நிறைய பேர் சொல்லியிருக்காங்கடா. எவ்வளோ வயசானாலும் சரி அந்த சைல்டு பிஹேவியரும் அந்த இதை இருக்குன்னு சொல்லி அந்த இதை மூஞ்சில் தான் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் விஎஸ்ஆ நைஸாக வீடியோ எடுக்கிறீங்க. வியோ அதை கூட கண்டுக்கல. ரோட்டை பார்க்குறான், அந்த வண்டியை பார்க்குறான், அதை பார்க்குறான், இதை பார்க்குறான், சுற்றி அதே தான் பார்த்துட்ருக்கான். உங்களுக்கு ஆத்தாடிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. வியோட அம்மா ஷாக் ஆகிட்டான். இது கூட வாங்கிட்டு இருந்தேன் மேலே சட்டம் அழகாக சிரிக்கிறாங்க அம்மா பார்த்துட்டு. ஐயோ இவன் இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் தலையில் கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. வீ வந்து வேகமாக மாடிக்கு போயிருப்பான். நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே பார்க்குறீங்க. அவனை கடை கூட்டு போனாலே அதை தாண்டி பண்ணுவோம். எதையாச்சும் ஒரு பொம்மையை பிடிச்சிட்டு வாங்கி கொடுமா. அவன்கிட்ட எவ்வளோ காசு இருந்தாலும் சரி அது அவன் காசில் வாங்கவே மாட்டான். நம்ம காசில் வாங்கி கொடுக்க சொல்லி சந்தோஷப்படுமா. இன்னும் இதை மாறவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டு போகிறாங்க. நீங்கள் கத்திட்டு போயிட்டு அப்படின்னு சொல்லிடுங்க தோணி. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ காய் கட் பண்ணிட்டேன்னு ஓகேட்டா அப்படி தான் கேட்டானா. சொல்லிட்டு அழகாகிட்ட ஷீட் பண்ணி உங்கள் அத்தை பார்த்துட்டு அந்த சைல்டிஷ் பிஹேவியரும் அவன் யார்கிட்டையுமே காட்ட மாட்டான். அவங்ககிட்ட காட்டிட்டானா எங்கள் அத்தையை பார்த்துட்டு ஏன் அப்படி சொல்கிறீங்க. சுகா சொல்லுவான். வியே நிறைய தடவை கடைக்கிட்டு போயிருக்கான். அம்மா அவள் இது வரைக்கும் என்கிட்ட டாய்ஸ் கேட்டதே இல்லைம்மா. நீங்கள் எதுக்குமா அவனுக்கு இன்னும் வாங்கி தரேன்னு கேட்பான்னு தெரியுமா. ஆனால் வி என்கிட்ட அவ்வளோ சைல்டிஷாக அவ்வளோ அழகாக பிஹேவ் பண்ணுவான். ஈவன் அவன் 19 கூட அப்படி தான் பண்ணிகிட்டு இருந்தான். 19 இல்லை 2021 எல்லா டைமும் அந்த நாயை அப்படி தான் பண்ணுச்சு. அது என்கிட்ட தான் அப்படி காட்டுவான். இப்போ ஆண்டி காட்டுறான். எங்கள் அத்தையை பார்த்துட்டு ரொம்ப க்யூட்டாக பண்ணல. நீங்கள் எங்கள் அத்தையை பார்த்துட்டு ஆமாம் க்யூட்டாக பண்ணார். சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தை சிரிக்கிறாங்க. அங்கே ரூமுக்கு போனால் வி அதை அழகாக செட் பண்ணிகிட்ருக்கான். ஐயன் வா விளாட்லாம். நீங்கள் வியை பார்த்துட்டு நீயே விளையாடு சாமி அப்படின்ட்டிங்க. வி அதெல்லாம் செட் பண்ணிட்டு போய் சுகா வெளுத்துட்டு வந்திருப்பான். தரத்தரன்னு ரியா கூட சுகா பேசிகிட்டு இருந்திருப்பான். நாளைக்கு பேசுவா, இன்றைக்கி நான் வாங்கியிருக்கேன், வான்னு சொல்லி இழுத்துட்டு வந்துட்டு 2 சேர்ந்து விளையாண்டுட்ருக்கு. இப்போ நீங்களும் சுகாக்காமல் பேசிகிட்டு இருக்கீங்க. அதுக்கப்புறம் அப்படியே முடிஞ்சிருக்கும். நைட்டு வியை பார்க்கணுவே அவ்வளோ ஹாப்பியாக உங்களை வந்து ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ லவ் யூ நான் அத்தனை லவ் யூ சொல்கிறேன். உங்களுக்கே ஒரு ப்ளே ஸ்டேஷன் வாங்கி கொடுத்தா கடை இவ்வளோ லவ் யூ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே உங்கள் டேஸ் ரொம்ப ஹாப்பியாக போயிருக்கும். நாளைக்கு வந்து வியோட பர்த்டே. நீங்கள் உங்கள் அத்தையை பார்த்துட்டு அப்போ என்னென்ன செய்யலான்றீங்க. உங்கள் அத்தை உங்களை பார்த்துட்டு இதை தான் செய்யலாம் அப்படின்றாங்க. இதெல்லாம் நார்மலாக செய்கிறது தானே. அப்படி என்னடியே புதுசாக செய்ய முடியும். சரி நான் யோசிச்சு செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு
அன்றைக்கி நைட்டே வந்து கேக் வெட்டலாம் அப்படின்றாங்க உங்கள் அத்தை. நீங்கள் இல்லை நம்ம காலையில் வெட்டிக்கலாம் அப்படின்ட்டிங்க. சரின்ட்டாங்க. நைட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கான். நீங்கள் பார்க்குறீங்க பையன் நல்லா தூங்குது. நீங்கள் அவனை பொறுமையாக கையெல்லாம் எடுத்துகிட்டு கீழே வந்து பார்க்குறீங்க. அங்கே பார்த்தா ரியாக்கா உங்கள் அத்தையும் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. 2 பேர் தூங்கலையாம். நீ தானே சொன்ன கேக் செய்யணுன்னு. நான் நீங்கள் 2 பேர் தூங்கிடுவீங்கன்னு நினச்சேன். தனியாக செஞ்சிருவியா? நீங்கள் அத்தையை பார்த்துட்டு ஹெல்ப் வேணும். ரியாக்கா நீங்கள் இல்லை நானே ஹெல்ப் பண்ணுறேன். சரிக்கா அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து வீக்கு பிடிச்ச ஸ்ட்ராபெரி கேக்கை நீங்கள் மட்டும் செய்கிறீங்க. அது உங்கள் அத்தை வந்து நீ மட்டும் செய்யமான்ட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் மட்டும்தான் அதை செய்கிறீங்க. ஸோ மற்றது எல்லாத்தையும் வந்துட்டு இவங்க எல்லாம் தான் செஞ்சிட்ருக்காங்க. எல்லாமே செஞ்சுட்டீங்க, செம்மையாக செஞ்சுருக்கீங்க. உங்கள் அத்தை ஷாக்காக பார்க்குறாங்க. ஏன்னா வந்துட்டு ஹாலெல்லாம் சேர்ந்து டெக்கரேட்லாம் பண்ணிட்டீங்க. எத்தனை மணிக்கு கேக் வெட்டுறது? மார்னிங் அவர் எந்திரிச்சிருந்தோன்னு வெட்டிடலாம் அத்தை. சரி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையும் ஓகேன்ட்டாங்க. ஸோ அன்றைக்கி மார்னிங் ஆகுது. நீங்கள் வீக்கிட்ட போயிட்டு பொறுமையாக கண்ணை திறக்கலாம். கண்ணை திறந்துன்னு உங்களுக்கு வரா டேய் இழுத்து தொலைஞ்சிடாதடா. இவங்களை பார்த்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவங்கள பார்க்குறான். நீங்கள் அவன் ஃபேஸில் இருக்க ஹேர்லாம் நவுத்திட்டு எந்திரிடா டைம் ஆகுது அப்படி சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு உங்களை பார்த்துட்டு பொண்டாட்டி மார்னிங் கிஸ். ஒன்றும் இல்லை எந்திரி. பொண்டாட்டி இன்றைக்கி என் பர்த்டே ஒரு மார்னிங் கிஸ். போதுமா பத்தாது போதுமா பத்தாது போடா உனக்கு மற்றவங்க பொறுத்த கொஞ்சம் எனக்கு வாய் வழியே வந்துடும் போல. எங்களை பற்றி சிரிக்கிறான். எந்திரிடா போய் குளிடா அப்படின்னு சொல்லிட்டு வீயும் சொல்லிட்டு போய் குளிச்சுட்டு வந்துட்டான். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷெல்லாம் ஆகிட்டு எல்லாமே முடிச்சாச்சு. கீழே கூப்பிட்டு வந்தோடனே வீயை பார்த்து ஷாக் ஆகிட்டான். என்னடி இவ்வளோ பர்த்டேக்கு தான் ஹாப்பி பர்த்டே. உங்களை பார்த்து அவ்வளோ ஒரு பிரைட்டான ஸ்மைல் தரான். அங்கே எல்லாருமே வீயை பார்த்து சிரிச்சிட்ருக்காங்க. அங்கே வந்துட்டு உங்கள் அம்மா அப்பா அதுக்கப்புறம் வந்துட்டு ரியா சுகா உங்கள் அத்தை உங்கள் மாமா ஸோ எல்லோரும் இருக்காங்க. எல்லோரும் வீயை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே ஸ்மைலோடு இருக்கும். ஸோ எல்லோரும் வந்து அந்த கேக் கொண்டு முன்னாடிலாம் வச்சதுக்கப்புறம் வந்து கேக்கை வெட்டுறான். அது உன் பொண்டாட்டி உனக்காக ஆசையாக செஞ்சதுடா. நிமிஷம் உங்களை பார்க்குற ஷாக்கா. கேக் செய்ய தெரியுமா? கற்றுக்கிட்டியா? உனக்காக மாமா ஸ்ட்ராபெரி கேக் மட்டும் தான் கற்றுட்டேன். வீக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்கு. உங்களை ஹக் பண்ணிட்டு தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு இந்த கேக்கை டேஸ்ட் பண்ணுறோம். செம்மையாக இருக்குது. ஏன்னா நீங்கள் வந்துட்டு இல்லை எந்த ஒரு எசன்ஸும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஃப்ரெஷ்ஷான ஸ்ட்ராபெரியை வாங்கிட்டு வந்து நீங்களே அரைச்சி எல்லாமே செஞ்சுருப்பீங்க. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஷாக்கு அவங்களை பார்த்துட்டு சூப்பராக இருக்குடி. இங்கே பார்த்துட்டு தெரியுமே அப்படின்றீங்க. வீக்கு அவ்வளோ ஸ்மைல் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வீக் வந்து உங்கள் அம்மா அப்பா ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. வந்து அதை பிரித்து பார்க்குறான். அதில் வந்து உங்கள் அம்மா வந்து ஒரு ஃபோட்டோ அனுப்பின்னு இருப்பாங்க. நீங்களும் ஹாப்பியாக எடுத்த ஒரு ஃபோட்டோன்னு சொல்லி ஒரு நாள் வந்து நீங்களும் மார்னிங் எடுத்திருப்பீங்க. 2 பேர் மண்டையும் அப்படி இருக்குது. அது வந்து உங்கள் மண்டை கூட பரவாயில்ல. வீலாம் அப்படியே வந்துட்டு அதை தூங்கி இருந்துச்சுன்னு அந்த மெஸ்ஸி ஹேண்டில் இருப்பான்ல அப்படி இருக்க மாதிரி இருக்குது. ஸோ 2 பேரும் ஒரு ஸ்மைலோடு அந்த ஃபோட்டோ எடுத்திருப்பீங்க. அது சூப்பராக இருக்கும். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒரு நேச்சுரலான ஃபோட்டோ தான். நோ மேக்கப் பட் அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் அதை உங்கள் அம்மாட்ட கொடுத்துருப்பீங்க. உங்கள் அம்மா அதை ஃப்ரேம் போட்டு கொடுத்துருக்காங்க. வீக்கு ஹாப்பியாக இருக்குது தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த ஃபோட்டோ நம்ம ஃபேவரெட்டில் அடுத்த நீங்கள் பார்த்து சரிக்கிறீங்க இவங்களை பார்த்துட்டு அழகாக இருக்குது அப்படின்றான். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு வியோட அம்மா அப்பா வீக்காக ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பாங்க. அதில் என்னென்னு பார்க்குறான். அதில் வந்து ஒரு ப்ளே ஸ்டேஷன் தான் இருக்குது. ஸோ வீக்காக ஒரு ப்ளே ஸ்டேஷன் தான் ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. வீக் அதை பார்க்கும்போது எடுத்துகிட்டு செம்ம ஹாப்பி. சுகா ஒரு வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. அது வந்து ஒரு நார்மலாக ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து சும்மா வந்துட்டு இது போட்டு ரேப் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். அதை வாங்கிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதை ஃபுல்லாக போஷம் உடனே பார்த்துட்டே அண்ணா அப்படின்னு சொல்லிட்டு வேமாடி பேக் பண்ணியிருப்பான். சுகா ஒரு செகண்ட் பேக்கே போயிருப்பான். அண்ணா தேங்க்யூடா வச்சாலும் அவ்வளோடா செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே சுகா ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் விழுது. எல்லோரும் என்னத்து கொடுத்தான் ஏன் அப்படி மொத்தமாக இவன் கொடுத்துட்ருக்கான்னு சொல்லி ஷாக்கில் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பேக்கில் வந்துட்டு அண்ணனுக்கு பொண்ணு பிறக்க போகுது. எல்லோரும் பார்த்துட்டு டேய் ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட் எடுத்தியா? ஆமாம்மா எனக்கு வியோட பர்த்டேக்கு என்ன கொடுக்குறதுன்னு தெரில. ஸோ எப்போவுமே சொல்லுவான்ல என்கிட்ட பொண்ணை பற்றி கொடுத்துருடா போதுண்டா மேலே. அதான் சரி பொண்ணா பையனான்னு பார்க்கலான்னு பார்த்தோம். அதான் பொண்ணு தான். அவனுக்கே கிஃப்டாக கொடுத்தேன். அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஃபேஸில் ஸ்மைலில் நீங்களே பார்த்து டே என்ன எப்படி சிரிக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்குது. பல்லு அப்படியே மொத்தமாக கட்டி சிரிச்சிட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. அவன் எப்போவுமே சொல்லுவான் எனக்கு பொண்ணை பற்றி கொடுத்துட்றான்னு. ஒரு வழியாக ஷிகாவுக்கு வந்து பொண்ணு தான் பொறுக்க போகுது அப்படிங்கிறத ஜெண்டர் ரிவீல் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இங்கே ரிவீல் பண்ணிட்டோம். அவ்வளோ ஹாப்பி வீக் வந்து தான் அண்ணனுக்கு குழந்தை பிறக்கிற போகிற அந்த ஃபீல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் அது அண்ணன் குழந்தைனால அது நமக்கும் குழந்தை தான். அது நம்ம வீட்டு குழந்தை அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டில் இருக்கும்.
அவ்வளோ ஹாப்பியாக வரும். நீங்கள் வியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியோ ரொம்படி நம்ம வீட்டில் குட்டி பாப்பா வரப்போகுது. நான் எங்கள் அம்மாட்ட எத்தனை தடவை கேட்டேன் வேணுமா பாப்பா வேணும் பாப்பா வேணும்னு பெற்று கொடுக்கல. ஸோ ஃபைனலி பாப்பா வரப்போகுது. அண்ணி ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணி கைப்பிடிச்சி உழுக்கிட்டு இருக்கோம். சந்தோஷத்தாங்க இருக்கு. எல்லாராலையும் பார்க்க முடியுது. அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். நீங்கள் வியை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக ரொம்ப அப்படின்ற நீங்கள் வியை பார்த்துட்டு ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு கிஃப்ட் கொடுக்குறீங்க. அது எப்படி இருக்குன்னா ஒரு ஹார்ட்டின் ஷேப்பில் ஒரு பாக்ஸ், அது மேலே வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ஷீட் இருக்கும். அதுவும் ஹார்ட்டின் ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ இந்த கிஃப்ட் என்ன அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் எபிசோடில் பார்க்குறேன். அது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட் சூப்பராக இருக்கும். ஸோ எல்லோரும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எபிசோடில் என்ன நடக்குது. ஓகே பாய், லவ் யூ. இது வரைக்கும் நம்ம டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. அங்கே தான் வந்துட்டு ஹாட்ஸ்டார் சீன்ஸ்லாம் வரும். ஸோ அதை பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் போய் அங்கே பார்த்துக்கோங்க. இங்கே வராது ஓகேவா. ஸோ நம்ம வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்டேட்ஸ் வந்துட்டு இனிப்பேர் ரெகுலராக அங்கே வரும். பிஎல் சேனலை ஃபாலோ பண்ணலாம், மறக்காமல் பண்ணிக்கோங்க. பிஎல் சேனலில் வந்து பிஎல் வீடியோஸ் இருக்கும். பாய், லவ் யூ.